ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம உளுந்து உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு வெள்ளை உளுந்து இதெல்லாம் வறுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்த்து தான் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் வறுபட்டுருச்சா இல்லையான்னு. கருப்பு உளுந்து மட்டும் நமக்கு வறுபட தெரியாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா பொரி அரிசி மாதிரி வறுபடணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது உளுந்து இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது, பெண் குழந்தைங்களுக்கு. அதனால் கம்பல்சரி இதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது வாரத்தில் 2 டைம்ஸ் ஆச்சும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு பேஜ் அடிக்கிறப்போ வெள்ளைக்கட்டியோ இல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்யிலே கூட இந்த உருண்டை பிடிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெயிலையும் உருண்டை பிடிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கணும்னு அவசியம், லைட்டாக ஹீட் ஆனாலே போதுமானது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி அப்படியே பிடிச்சின்னா கை சுட்டுடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் எதுவுமே பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலாமா? ஒரு குண்டானில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மாவு எடுத்துக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால்லே கூட இந்த கஞ்சி கிண்டலாம், இல்லை வெறும் தண்ணியில் கூட இந்த கஞ்சி கிண்டி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு வெறும் சால்ட்டை மட்டும் போட்டு கொடுங்க. மற்றபடி குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். நான் திரி வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.